துலாம் ராசி உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும், என்ன ப்ரெடிக்ஷன்ஸ் இந்த டாரோ கார்ட் ரீடிங்கில் வருது, என்ன கைடன்ஸ் வருது அப்படின்றத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் யார் அந்த நபர், எந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆகஸ்ட் மாதம் வரப்போகிறாங்க அதையும் பார்க்கலாம். துலாம் ராசி. ஸோ நீங்கள் எப்பவும் போல் உங்களுடைய குலதெய்வம் இல்லை இஷ்ட தெய்வத்தை நீங்கள் தினமும் வேண்டும் போது அவங்களுடைய வேண்டுதல், உங்களுடைய தியாகம், என்னெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்பீங்க, அதுக்கான ஒரு சிறந்த ஜட்ஜ்மெண்ட், பணம் ரீதியான விஷயங்களை அடுத்த கட்டத்துக்கு போவீங்க. நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாய் நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் சாரா, த எம்ப்ரஸ் ஆஃப் டாரோ அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். நம்மளுடைய இந்த சாரா ஹீலிங் சேனலில் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்திற்கான சிறப்பான பலன்கள் தான் நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். ஸோ இந்த பலன்களை பேஸ் பண்ணி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய முன்னவே வரக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கோ அண்ட் இந்த பலனில் வரக்கூடிய கைடன்ஸ் அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஏதாவது ஒரு சின்ன விதமான சக்ஸஸ் இல்லை பெனிஃபிட்ஸ் அடையிறதுக்கும் இந்த ரீடிங், அதாவது டாரோ கார்ட் ரீடிங் மூலயமா பண்ணக்கூடிய இந்த ஒரு ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுல நான் உங்களுக்கு கன்ஃபர்மேஷனோடு சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து தொடர்ந்து நம்மளுடைய இந்த டாரோ ரீடிங் பார்த்து நிறையா பலன்கள், ஜென்ரல் ரீடிங்லேயே நிறைய பலன்கள் வந்து அடைஞ்சிட்ருக்கீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதத்திற்கு உங்கள் வாழ்க்கையில் இப்படியாப்பட்ட ஒரு நபர் வரப்போகிறாங்க. அது எந்த நபராக வேணாலும் இருக்கலாம், அது யாராக வேணாலும் இருக்கலாம். இப்போ உங்கள் ராசிக்கு அப்படி யார் வரப்போகிறா அதை பற்றியும் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம் நம்ம இந்த டாரோ கார்ட் ரீடிங்கில். ஸோ இப்போ இந்த ரீடிங் இது ஜென்ரலான ரீடிங். இது நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. ரெசனேட் ஆகாத விஷயங்களை அடுத்தவங்களுக்கு விட்டுருங்க. ஸோ அவங்களுக்கு ரெசனேட் ஆகும். இதை தாண்டி உங்களுக்கு ப்ரைவேட் ரீடிங் வேணும், ப்ரைவேட் கைடன்ஸ் வேணும், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வேணும், இல்லை இந்த மாதிரி டாரோ கார்ட் ரீடிங் கிளாஸஸ் நான் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னாலும் டிஸ்பிளேயில் தெரிகிற என்னுடைய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணுமோ அதுக்கான மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து அங்கே கொடுக்கப்படும். அண்ட் நீங்கள் பொறுமையாக இருந்து அந்த அப்பாயின்மெண்ட் வந்து எடுத்துக்கோங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். அண்ட் எனக்கும் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டிவ் எனர்ஜியாக இருக்கும். நம்மளுடைய சாரா டாரோ அனதர் சேனலோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் போய் நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதிலும் நிறைய தகவல்கள் உங்களுக்கு அப்பப்போ கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போது நம்ம உங்கள் ராசிக்கான இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான ப்ரெடிக்ஷனும் அண்ட் அந்த நபர் யார் அந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது அப்படின்றதையும் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். துலாம் ராசி உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும், என்ன ப்ரெடிக்ஷன்ஸ் இந்த டாரோ கார்ட் ரீடிங்கில் வருது, என்ன கைடன்ஸ் வருது அப்படின்றத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் யார் அந்த நபர், எந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆகஸ்ட் மாதம் வரப்போகிறாங்க அதையும் பார்க்கலாம். துலாம் ராசி. ஸோ துலாம் ராசி, இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு நன்மை நடக்க போகுது. 2 வருஷமாக நீங்கள் ஒரு விஷயத்தில் போராடிட்டு இருந்திருப்பீங்க, ஒரு விஷயத்தில் சிக்கிட்டு இருந்திருப்பீங்க, ஒரு பிரச்சனையில் இருந்திருப்பீங்க. அந்த 2 வருஷமாக நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கும் நீங்கள் மாட்டின அந்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்றது சொல்லலாம். அதாவது வாழ்கிறதா இல்லை வேண்டாமா, இல்லை இருக்கிறதா வேண்டாமா, விடுறதா இல்லை கண்டினியூ பண்ணுறதா, இப்படியான விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருந்திருக்கும். எதுவுமே ஒரு நிலை இல்லாமல் ஒரு வந்து இம்பேலன்ஸ்டாக இருந்திருப்பீங்க, ஒரு அந்தரத்தில் இருக்கிற மாதிரி இருந்திருப்பீங்க இல்லையா. அப்படியான விஷயங்களுக்கெல்லாம் ஒரு நன்மையான அந்த கன்க்ளூஷன், அந்த சுப முடிவுன்னு சொல்லுவாங்களே, அப்படியான ஒரு கன்க்ளூஷன் இந்த மாதம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ 2 வருஷ போராட்டம் ஒரு முடிவுக்கு வரப்போது. அந்த முடிவு உங்களுக்கு சாதகமாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு கடவுளினுடைய பிளெஸ்ஸிங்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 3 மாதமாக ஒரு விஷயத்தை வந்து செய்யணும்னு நினைக்கிறது, 3 மாதமாக நீங்கள் வந்து ஒரு செயலில் ஈடுபட்டுருக்கிறது, அதுக்கெல்லாம் ஒரு அவுட்கம்ஸ் வந்து இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. ஸோ நீங்கள் எப்பவும் போல் உங்களுடைய குலதெய்வம் இல்லை இஷ்ட தெய்வத்தை நீங்கள் தினமும் வேண்டும் போது
அவங்களுடைய வேண்டுதல் இருக்கணும், அவங்களுடைய கனெக்டிவிட்டி உங்களுக்கு எப்போதுமே இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த விஷயம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சீக்கிரமாக நடக்கும். அந்த பட்ட கஷ்டத்துக்கு வந்து ஒரு தீர்வு சீக்கிரமாக கிடைக்கும். ஸோ உங்களுடைய பொறுமை, உங்களுடைய நிதானம், உங்களுடைய தியாகம், என்னெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பீங்க, அதுக்கான ஒரு சிறந்த ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும். ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கான மந்த் அப்படின்னு சொல்லலாம், மந்த் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம். ஸோ அப்போ ஜட்ஜ்மெண்ட்டுன்ற போது பயந்துட வேணாம். அண்ட் ஆல்மோஸ்ட் நிறைய நீங்கள் இழந்துட்டீங்க, நிறைய வந்து நீங்கள் விட்டு கொடுத்துட்டீங்க, நிறைய ஓகே எல்லாரும் ஒரு கட்டத்தில் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கீங்க, பண்ணுங்க, நான் பொறுமையாக வேடிக்கை பார்க்குறேன் அப்படின்னு இருந்திருப்பீங்க இல்லையா. ஸோ அது வந்து மாறப்போகுது. அதுக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு ஃபேவராக வந்து கிடைக்க போகுது அப்படின்றது சொல்லலாம். ஸோ துலாம் ராசி வேறு என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மந்த் நடக்க இருக்குது? பணம் ரீதியான விஷயங்களை அடுத்த கட்டத்துக்கு போவீங்க. இப்போ மாதம் வந்து நீங்கள் ஒரு 20,000 30,000 சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் 40,000 சம்பாதிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும். இதுக்கு அப்புறம் செப்டம்பர்லேருந்து எனக்கு 40,000 வந்து சேலரி வரும் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும். அதே மாதிரி தொழிலில் இருக்கிறீங்கனாலும் சரி, மந்த்லி டர்ன் ஓவர் உங்களுக்கு இவ்வளோ சம் ஆஃப் த அமௌண்ட் ஆகுதுனாலும் சரி, அதுலேருந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து ஓகே இது வரைக்கும் எனக்கு ஒரு 2 லட்சம் டர்ன் ஓவர் ஆச்சுன்னா 5 லட்சம் இப்போலாம் வந்து ஆயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு சொல்லுவீங்க. எனக்கு அது ஆகஸ்ட் மாதத்துலேருந்து எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ அப்போ இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து டெவலப் ஆக போகுது, அடுத்த லெவலுக்கு போக போகுது அப்படின்றதும் சொல்லலாம். ரிலேஷன்ஷிப் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு தீர்வுக்கு வரும். நிறைய பேருக்கு ரீகன்சிலேஷன் ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். லவ் மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு ரீகன்சிலேஷன் ப்ராசஸ் நடக்கும். இது நீங்களாக தேடி போக வேண்டாம். இத்தனை நாள் இத்தனை வருஷம் நீங்களாக தேடி தேடி போயிட்டு அது நடந்திருக்கலாம். ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதம் அவங்களா தேடி வர்றதுக்கான வாய்ப்பு 100% இருக்கிறதுனால, ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஃபாலோ யுவர் பிஸ்னஸ் இல்லை ஃபாலோ யுவர் ஒர்க் அதை மட்டும் பண்ணால் போதும். இந்த மாத எண்டுக்குள்ளே வந்து அவங்க உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்பு உருவாயிட்டு ஸோ அந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு இருக்குது. ஸோ துலாம் ராசி இப்போ ஓவராலாக உங்கள் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்தோம். இப்போ யார் அந்த நபர், ஆகஸ்ட் மாதம் எந்த நபர் உங்களை தேடி வர போகிறாங்க அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி நம்ம ரீடிங்லேயே பார்த்தோம், ரீகன்சிலேஷன் நடக்கும், நீங்கள் தேடி போக தேவையில்ல, அவங்க தேடி வருவாங்கன்றது. இங்கேயும் அதே தான் வருது. உங்களுடைய பாஸ்ட் லவ் இல்லை எக்ஸ் லவ் இல்லை உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நோ கான்டாக்டில் இருக்கிறவங்க, உங்களுடைய ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட், அந்த மாதிரி உங்கள் உணர்வோடு கனெக்ட் ஆனவங்க, உங்களை விட்டு பிரிஞ்சவங்க, அவங்க தான் உங்களை தேடி இந்த மாதம் வருவாங்க அப்படின்னு இருக்குது. அதுவும் ஒரு கன்க்ளூஷனோடு வருவாங்க, ஒரு முடிவோடு வருவாங்க. ஸோ இதுதான் என்னுடைய முடிவு, இதுதான் என்னுடைய எண்ணம், இதுதான் என்னுடைய பிளான் அப்படின்ற ஒரு முடிவு தரக்கூடிய நிலையில் வந்து வருவாங்க. ஸோ நீங்கள் யாரை விட்டு பிரிஞ்சு இருக்கிறீங்களோ, யாரை விட்டு தனியாக தவிச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களோ, யார் வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பர்சன் தான் ஒரு கம்ப்ளீஷனோட வருவாங்க அப்படின்றது உங்களோட ரீடிங்கில் இருக்கிறதுனால, ஸோ நீங்களும் அதற்கு ப்ரிப்பேராகவும் அண்ட் வெல்கமிங் மைண்ட் செட்டோடையும் வந்து சந்தோஷமாக இருங்க. என்ன நேயர்களே, இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்க, டாரோ கார்ட் ரீடிங் கைடன்ஸ் பார்த்தீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் யார் வரப்போகிறா, அவங்களால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் நடக்க போகுது, அதை பற்றியும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைவாக உங்கள் மனசு இருக்கும்ன்றது நான் நம்புகிறேன். அண்ட் நீங்கள் இந்த ரீடிங்கை கிளைம் பண்ணுற விதமாக கமெண்ட் செக்ஷனில் பாசிட்டிவ் ஆகஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு கமெண்ட் பண்ணுறதுனால கூட நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது எனக்கு மெசேஜ் கூட பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையிலையும் உங்களோட வேண்டுதலும் நிறைவேறட்டும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இது மாதிரி உங்களுக்கு அடுத்து ஒரு நல்ல பதிவுகளோடு மீட் பண்ணுறேன். அண்ட் திஸ் இஸ் சாரா, த எம்ப்ரஸ் ஆஃப் டாரோ அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர்.